திருச்சிற்றம்பலம். தியாகராஜர் லீலைகள். அதில் நாரதர் ராஜேந்திரன்கிற மன்னனை சோதிக்கிறாரு. அப்போ அவருக்கு இறைவன் எப்படி காப்பாற்றினார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லீலை. அதாவது புண்ணிய சேத்திரம் என்று சொல்லக்கூடிய திருவாரூர். அங்கே ராஜேந்திரன் என்ற ஒரு அரசன் நீதிநெறி தவறாமல் ஆட்சி செஞ்சு வர்றான். அவனுக்கு நல்ல விவேகமான முதல் மந்திரிகளும் அமைஞ்சிருக்காங்க. நல்ல முக்கியமான சேனைகள், சிறந்த வீரர்கள் எல்லாம் இருந்து அவனுக்கு குறுநில மன்னர்கள்லாம் அவனுக்கு அரசு கப்பம் செலுத்தக்கூடிய ஒரு சிறந்த மன்னனாக ஆட்சி செஞ்சு வரான். அவன் ஒரு சிவபக்தனாகவும் இருக்கான். இளமை பருவத்திலேயே இந்த சத்திரிய தர்மத்தை எப்படி கடைபிடிக்கிறானோ அதே மாதிரி இறைவன் சிவபெருமானுக்கான அந்த விரதங்களையும் எந்த விரதமும் விடாமல் கடைபிடிச்சிட்டு வரான். ஒரு மாசி மகா சிவராத்திரி அன்று அவன் 4 ஜாமத்துலேயும் இறைவனுக்கு அபிஷேகம் ஆராதனை பண்ணக்கூடிய பழக்கம் இருக்கிறவன். இந்த மன்னனை சோதிக்கணும்னு நாரதருக்கு ஒரு விருப்பம் வந்துடுச்சு. அவர் என்ன பண்ணுறாரு, சொர்க்கத்தில் இருந்து ஒரு கந்தர்வனை அழைச்சிட்டு பூலோகத்துக்கு கூட்டிகிட்டு வராரு. இந்த மன்னன் அனுஷ்டிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த விரதம் அவனை நிஷ்டையிலிருந்து அவனை கலைக்கணும் அப்படின்னு அவனை மனித ரூபம் எடுக்க வச்சு இங்கே அரண்மனை முன்னால் கொண்டாந்து விட்டுறாரு. அவர் நாரதர் அவன்கிட்ட என்ன சொல்லி விட்றாராம், அவன் பக்கத்தில் ஒரு வசந்தபுரம் அப்படிங்கிற ஒரு மன்னன், வசந்தபுரம்ங்கிற ஒரு நாட்டில் குணசாகர மகாராஜான்னு ஒரு இருக்கார். அவர்கிட்ட நானும் முக்கியமான மந்திரியாக இருந்தேன். அந்த மன்னனுக்கு சத்தியம் நியாயம் இதெல்லாம் எடுத்து சொன்னால் அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்ட்டார். அதாவது நான் சொன்ன நல்ல புத்திகளெல்லாம் அவர் ஏற்றுக்கிற மாட்டேன்ட்டு துர்மந்திரிகள் போதனையால் என்னைய சொல்லிட்டார். நான் அங்கே இருக்க மாட்டேன்னு வந்துட்டேன். உன்னை விட நல்ல மன்னன்கிட்ட நான் சேர்ந்து காமிக்கிறேன் பாரு. அதாவது ராஜாக்கிட்டையே இவன் சவால் பண்ணிட்டு வந்துடுறார். நான் 3 நாள் ஆச்சு. உன்னைய மாதிரி இல்லாமல் நிறையா தர்மசீலர்கள்லாம் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட அந்த அரசர்கள்கிட்ட போய் நான் இருந்து நல்ல பேர் எடுப்பேன் அப்படின்னு சபதம் பண்ணிட்டு வந்துட்டேன்னு சொல்லி அங்கே அரண்மனை காவல்காரர்கிட்ட சொல்லி நான் சாப்பிட்டு 3 நாளாச்சு. நான் உடனே நான் நிறைய அரசர்களை பார்த்தேன். ஆனால் நான் நினச்ச மாதிரி நல்ல குணமுடைய மன்னன் அவங்களாம் இல்லை. இவர் இந்த ராஜேந்திரன் இந்த மன்னர் நல்ல தர்ம குணம் படைத்தவர் அப்படின்னு கேள்விப்பட்டு நான் இங்கே வந்திருக்கேன். நான் சாப்பிட்டு 3 நாளாச்சு. நீ உடனே பார்க்காட்டி என்னோட உயிர் உடனே பிரிஞ்சு போயிடும். நான் இறந்து போட்டேன்னா என்னோடய மனைவி இறந்து போயிடுவா. அப்புறம் என்னோடய மகன் ஒரு சின்ன பையன் இருக்கான், அவனும் இறந்து போயிடுவான். அப்புறம் ஒரு மாடு இருக்குது அது, அப்புறம் மான், ஒரு கிளி, இப்படி எல்லாரும் இறந்து போயிடுவாங்க. அதனால் நீ உடனே நான் மன்னனை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அங்கே காவல்காரவங்கெல்லாம் நாம் மன்னனை போய் பார்க்க சொன்னோம்னா அவரோட நிஷ்டே கலைஞ்சு போயிடும். இவன் பார்க்க விடாமல் இருந்தால் இவன் 6 உயிர் பலியாயிருன்னு சொல்கிறானே, என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி அவர் மன்னரானவர் இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு 4 கால பூஜை முடிக்காமல் எந்திரிக்க மாட்டார். அப்போ நம்ம என்ன பண்ணுறது, நாளைக்கு காலை சூரியன் உதங்க வரைக்கும் காத்திருந்தா இவன் செத்து போயிடுவாங்க. அவங்க 6 பேர் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் தியாகராஜ பெருமான் பக்த ரட்சகனான தியாகராஜ பெருமான் காட்சி மன்னர் உருவத்தில் அங்கே வந்துடுறார். இந்தா வந்துட்டேன், நீ விரும்பின மாதிரி உன் எதிரிலே நான் இருக்கேன், என்னை நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொன்ன உடனே நாரதர் அப்படியே வானத்திலேருந்து தேவர்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு மன்னன் தன்னை நோக்கி தவம் பண்ணுற அந்த மன்னனுக்காக தியாகராஜ பெருமானே கருணை வடிவத்தில் அந்த மன்னன் உருவத்தில் நிற்கிறாரே அப்படின்னு சொல்லி மலர் மாதிரி
ஒளிஞ்சாங்களாம். அந்த மந்திரி பிரதானிகள் எல்லாரும் இதை பார்த்து இறைவன் தான் இப்படி தன்னுடைய மன்னன் ரூபத்தில் வந்திருக்காரு அப்படின்னு தெரிஞ்சு அப்படியே மெய் மறந்து அப்படியே ஆனந்தம் அடைஞ்சு நின்னாங்க அப்படின்னு சொல்லி இந்த லீலையை பற்றி சொல்லியிருக்காங்க. திருச்சிற்றம்பலம். பக்தருக்காக இறைவன் எப்படி கருணை உருக்கொண்டு அருள் புரிகிறான் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு லீலைகள்லையும் நம்ம பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம்.